ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட பேக்கிங் ஸ்டோரி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா 2 kg Black Forest கேக் தாங்க ஆர்டர் வந்துச்சு. இந்த கஸ்டமர் யாருன்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கஸ்டமர் தாங்க இந்த கேக் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்களும் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கேக்கை கொடுத்தவங்க நம்மள்ட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் கொடுக்குறாங்கங்க. ஸோ அதனால் நானும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சரி ஓகே, அவங்க பயந்துக்கிட்டே வேற இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் தரதால் எல்லாருமே பயப்படுறாங்கங்க. நானும் அதனால் ஃபஸ்ட் டைம் தரவங்கள்ட்டலாம் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குறதே இல்லைங்க. இப்போலாம் நீங்கள் கேக்கை வாங்கிட்டு கூட பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரியே நாங்கள் பிளான் பண்ணிட்டோங்க. இனிமே இந்த கஸ்டமர் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தீம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மெர்மெய்ட் தீமில் தாங்க கேட்டிருந்தாங்க. நானும் கடையாக போய் தேடி திரிஞ்சு அலைஞ்சி வந்தேங்க. லாஸ்ட்டில் பார்த்தா மெர்மெய்ட் தீம் எங்கேயுமே கிடைக்கலங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 4-5 தீம்ஸ்லாம் இருந்துச்சு. கஸ்டமருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோடனே எனக்கு பார்பி தீமே பண்ணி கொடுத்துருங்க, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பிங்க் கலர், அதுக்கு மேட்சாகவே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்கங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அந்த தீம் வாங்கிட்டு வேகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடுவில் பெரிய ஒரு கூத்து நடந்து போச்சுங்க. அது என்ன கூத்துன்னு பார்த்தா ஹிந்தி பையங்க 2 பேர் கால் பண்ணி எனக்கு 3 kg பைனாப்பிள் கேக் வேணும்னு கேட்டாங்கங்க. சரி ஓகேங்க, நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அட்வான்ஸ் பேமெண்ட் நான் அனுப்புகிறேன்னு சொல்லி 1000க்கு பதிலாக நான் 10,000 அனுப்பிடுறேன்னு சொல்லியிருந்தாங்கங்க. சரி ஓகேன்னு பார்த்தா எனக்கு மெசேஜ் மட்டும் வந்துருந்துச்சு 10,000 கிரெடிட் ஆன மாதிரி. லாஸ்ட்டில் பார்த்தா அவங்க எங்களுக்கு அனுப்பவே இல்லைங்க அமௌண்ட்டு. நாங்களும் போய் ஜிபேயில் செக் பண்ணோம் 10,000 ஏறி இருக்கான்னு. ஆனால் அமௌண்ட் ஏறவே இல்லை, மெசேஜ் மட்டும் வந்துருந்துச்சுங்க. ஆல்ரெடி இது எங்களுக்கு ஒரு டைம் நடந்திருக்குங்க. ஸோ அதனால் நாங்களும் கொஞ்சம் உஷாராகிக்கிட்டோம். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானேங்க எல்லாமே. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பார்த்ததாலே இது ஒரு பெரிய விஷயமாகவே எங்களுக்கு தெரியலைங்க. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறவங்கள்ட்ட ஏமாத்துறதுக்குனே ஒரு கூட்டம் திரிஞ்சிட்ருக்குங்க. நம்மளும் கொஞ்சம் அவேர்னஸாக தாங்க இருந்துக்கணும். இதை நான் ஏன் இந்த விலாகில் சொல்கிறேன்னா, இதை பார்க்குற ஒரு 2 பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாங்க நான் சொல்கிறேன். யாருமே அமௌண்ட் அனுப்பிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ஜிபேயில் போய் உள்ளே செக் பண்ணி பாருங்கங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஏமாற மாதிரி போயிட்டோம். வந்துட்டுன்னு சொல்லிட்டு நல்ல வேலை அன்னைக்குன்னு பார்த்தா என் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டே இல்லைங்க. இல்லைனா சென்ட் ஆகிருக்கும், 10,000 மொபைல் ஆகிருக்கும். சரி ஃபோனை வைடா நாயேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க ரிலாக்ஸாக. முன்னாடிலாம் இந்த மாதிரி வந்தால் நான் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஆனால் இப்போல்லாம் பழகிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறதே இல்லை. இதோட கேக் முடிஞ்சிட்டான்னு கேட்காதீங்க, இன்னுமே தாங்க இருக்குது அவுட்லுக்கே. ஃபைனலாக கேக்கோட டிசைன் எப்படி வந்துருச்சுன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அழகான தீம்லலாம் கேக் வேணால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கங்க. நீங்கள் என்ன தீமில் அனுப்புகிறீங்களோ அதே தீமில் கூட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தருவோங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கவே தேவையில்ல. உங்களுக்காக தாங்க நாங்கள் இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் உங்களுக்கு அந்த தீம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. நீங்கள் ஒசூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கங்க. எங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேக்கோட டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.